ஹலோ மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிராமா டிகோட் தமிழ். சரி வாங்க நம்ம கதையோட இந்த எபிசோட் பார்க்கலாமா. ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை மெடிக்கல் ஷாப்ல கொடுக்க அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வாங்கிக்க சொல்றாங்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு வராங்களா. இவங்க யாருன்னா நம்ம ஹீரோ வந்து ஒருத்தவங்க கிட்ட ஹீரோயினோட போன் நம்பர் வாங்கியிருப்பான்ல, அவங்க தான் இது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயினையும் வச்சு காசிப் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயினும் நேச்சரை போட்டோ எடுத்து மூமெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணிட்டு அந்த மெடிசனை குடிக்கவும் அது வழக்கத்தை விட ரொம்ப கசப்பா இருக்குது போல. என்னடான்னு அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ அதுல புதுசா ஏதோ ஒரு பொருளை சேர்த்திருப்பான் போல. அதை இப்போ ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் இப்போ அவங்க போன்ல மூமெண்ட் ஷேர் பண்ணாங்களே, அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு மெசேஜ் போடுறாரு. இவ்வளோ நேரம் ஏன் தூங்காம இருக்கீங்கன்னு கேட்க, நான் தூங்க தான் போறேன்னு மெசேஜ் பண்ணிட்டு அப்போ அவங்க ரிசர்ச் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ண நம்ம ஹீரோயினும் நல்லா தூங்கி லேட்டா தான் எழுந்துச்சு வராங்க. அப்பாவும் நீ இப்பெல்லாம் முன்னாடி விட நல்லா தூங்குறன்னு சொல்ல, அம்மாவும் உனக்கு பசிச்சா சாப்பிடுடி, சாப்பாடு ரெடியா இருக்கு. இல்லம்மா எனக்கு பசிக்கல, நான் ரொம்ப நேரம் தூங்கினதால எனக்கு ஒரு மாதிரி மந்தமா இருக்கு, நான் வெளியே கொஞ்சம் வாக் போலான்னு இருக்கேன், நீங்களும் கூட வரீங்களான்னு கேட்க, அப்பா வந்து ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு, எனக்கு பேப்பர் கரெக்ஷன் வேலை எல்லாம் இருக்கு, அதனால நான் வரலன்னு சொல்ல, அம்மாவும் எனக்கு டிவில ஒரு முக்கியமான டேட்டிங் ஷோ போட போறாங்கடி, அதனால நானும் வரலன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் மட்டும் போறாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோயின் அந்த கசப்பான மருந்து குடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அங்க வராரு. இந்த மருந்து அவ்வளவு மோசமாவா இருக்கு, என்னங்க நீங்களே குடிச்சு பாருங்கன்னு கொடுக்க, நான் ஏன் குடிக்கணும், எனக்கு ஒண்ணும் தூக்கம் வராம இல்லையே, நீங்க இந்த நேரத்துல ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க, வேலை இப்பதான் முடிஞ்சது, அதான் ஃப்ரெஷ்ஷா வாங்க வெளியே வந்தேன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் டிசிஎம் டாக்டர்னா வயசானவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன், நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்கன்னு கேட்க, ஏன் டிசிஎம் டாக்டர்னா வயசானவங்களா தான் இருக்கணுமா, என்னை இப்ப நீ கலாய்க்கிற லெவலுக்கு வந்துட்டியா, இல்ல நான் ஓல்டுன்னு சொன்னது ஏஜே இல்ல, அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க, அதான் சொன்னேன். நீங்க கொடுத்த மெடிசனை குடிச்சு நான் இப்போ நல்லாவே தூங்கணும்னு சொல்ல, நான் கடைக்கு போறேன் நீயும் வரியான்னு கேட்க, ஓகே நானும் ஸ்நாக்ஸ் வாங்கணும் நானும் வரேன். நம்ம ஹீரோவும் அவருக்கு தேவையான பொருள் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு அவரும் ஒரு ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்க, அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு அவன் பாய் ஃப்ரெண்ட் தான் ஞாபகம் வரான். அவனும் எப்பவும் இந்த ஜூஸ் தான் விரும்பி குடிப்பான் போல. ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கேண்டீஸ் கொடுக்குறாங்க. நீ தான் இப்போ மெடிசன் கசக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியே, அதை குடிச்சிட்டு இந்த கேண்டீஸ் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த கேண்டீஸ பத்தி ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு சிரிக்கவும், இப்ப எதுக்காக சிரிக்கிற, இல்ல நீங்க அநியாயத்துக்கு ஒர்க்கஹாலிக்கா இருக்கீங்க. அப்புறம் ஹீரோயின் வீடு வந்துடுறது, நான் கிளம்புறேன், கேண்டீஸுக்கு நன்றி பாய்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் கேன்டீன்ல சாப்பாடு வாங்கிட்டு இருக்க, அப்ப அங்க இருந்த டாக்டர் ஒருத்தன், நீ ஆஃப்டர்நூன் செமினார் போறப்ப என்னையும் கூப்பிட்டு போடான்னு சொல்ல, என்ன செமினார் உனக்கு தெரியாதாடா, உங்க அப்பா தான்டா அங்க செமினார் எடுக்க போறாரு, நீ வரலையா, நான் வரல, ஏன்டான்னு அவன் கேட்டுட்டே இருக்கவும், உனக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்க, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, அதனாலதான் நான் இவ்வளவு லேட்டா சாப்பிட வந்திருக்கேன்னு சொல்றான். கட் பண்ண நம்ம ஹீரோக்கு அவர் அப்பா கால் பண்ணி, நீ ஆஃப்டர்நூனுக்கு மேல ஃப்ரீயா, நான் இங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தேன், நைட்டு எனக்கு எந்த பிளானும் இல்ல, வாயேன் நீயும் லீவ் ஃபேமிலியும் சேர்ந்து ஒன்னு டின்னர் சாப்பிட போலான்னு சொல்ல, என்னால வர முடியாது நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து அவங்க அப்பாவோட நியூஸ பாத்துட்டு இருக்காரு. அப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சின்ன பையனா இருந்தப்போ அவங்க அம்மா ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாங்க போல, அதை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் மலையில அப்படியே நினைஞ்சிட்டே வர, நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து அழகா ஃப்ளவர்ஸும் கொடையோடையும் வராங்க. நம்ம ஹீரோவும் அவளை அப்படியே மெய் மருந்து பார்த்துட்டு இருக்க, அவங்களும் வந்து அவருக்கு கொடைய பிடிக்கிறாங்க. அவரும் ரொம்ப ஹைட்டா இருக்கவும் நம்ம ஹீரோ கேட்ட மாட்டேங்குது, இந்தாங்க நீங்களே பிடிச்சுக்கோங்கன்னு அவர்கிட்டயே கொடுத்துடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே கொடையில தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கையில என்ன பூன்னு கேட்க, அதுவா நான் வர வழியில வாங்கிட்டு வந்தேன், அழகா இருக்குல்ல, ஆனா நம்ம ஹீரோயினை பார்த்துதான் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றான். இந்த கலர்ல ஃப்ளவர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தெரியுமா, இந்தாங்க நீங்களும்
பாதி வச்சுக்கோங்கன்னு கொடுக்க, பொண்ணுங்க கூட இப்பெல்லாம் பசங்களுக்கு பூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்க, அப்புறம் நம்ம ஹீரோயினோட வீடும் வந்துருது. அவங்களும் போக உங்க கொடைன்னு ஹீரோ கேட்க, நீங்களே எடுத்துட்டு போங்க, நான் அடுத்த வாரம் செக்அப்க்கு வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஸ்ட்ரெயிட்டா ஒரு கிளினிக்கு ஃபிளவர்ஸோட வந்துருவாரா. நீங்க என்னப்பா இந்த நேரத்துல அதுவும் கையில ஃபிளவர்ஸோடன்னு கேட்க, அது தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த மூலிகை பவுச் செய்யறதுக்காக ஹெர்ப்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லி கேட்க, ஓ கதை அப்படி போகுதா, நீ இவங்களும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஃபிளவர்ஸ ரசிச்சுட்டே இருப்பாரா. அதை யாரோ ஒருத்தவங்க தூரத்துல இருந்து வீடியோ எடுக்கிறாங்க. ஆனா அது யாருன்னு தெரியல. கட் பண்ண நம்ம ஹீரோயினும் அவங்க பேரண்ட்ஸும் சாப்பிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாரு, இந்த மாதிரி இன்னைக்கு செக்அப் இருக்கு, மறக்காம வந்துருங்கன்னு சொல்றான். அவங்களும் கண்டிப்பா வரேன்னு மெசேஜ் பண்றாங்க. அப்பா அவங்க அம்மாவும் குரூப்ல மெசேஜ பார்த்துட்டு கத்தவும், அப்பா என்னன்னு கேட்க, அவங்க அம்மாவும் இதோ பாருடி எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், பார்த்தா நம்ம ஹீரோ யாரோ வீடியோ எடுத்தாங்கல்ல, அதுதான் இந்த குரூப்ல போட்டிருப்பாங்க போல. இத பார்த்ததும் எல்லாருமே எவ்வளவு அழகா பையன் இருக்கான், யாரு என்ன டீடைல்ஸ்னு கேட்டுட்டு இருக்காங்க. அத நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்களா, ஐயோ இது நம்ம கொடுத்த பூவாலதான்னு தெரிஞ்சா எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிடுவாங்களே அப்படின்னு அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. அப்பாவும் அந்த பேக்ரவுண்ட பாத்துட்டு, இத நான் எங்கேயும் பாத்துருக்கனே, இது அதே கிளினிக் தான், நான் ஹீரோயினுக்கு கூட போய் மெடிசன் வாங்கிட்டு வந்தேனே அதுதான்னு சொல்ல, அப்ப இவங்களும் நீ அவனை பாத்திருக்கியான்னு கேட்க, இல்லன்னு சொல்ல, இதே நேரத்துல ஒரு செக்யூரிட்டி கார்டு நான் ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே நின்னுட்டு இருந்ததை பார்த்ததுன்னு மெசேஜ் போட, அவங்களும் ஹீரோயினை கேள்வியா கேட்க, இல்ல அவர் வேற யாரையோ பார்த்திருப்பாரு, நான் இல்லைன்னு எப்படியோ சமாளிச்சுட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் செக்அப் போறேன்னு போயிடுறாங்க. அவங்களும் கிளினிக்கு போய் பார்த்தா வழக்கத்தை விட நிறைய கூட்டமா இருக்கு. ஆனா அவங்க யாரும் உடம்பு சரியாம வந்தவங்க மாதிரி இல்ல, எல்லாரும் ஏதோ பொண்ணுங்க போட்டோவா வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களும் ஹீரோவை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொல்ல, சாரிங்க ஹீரோட அப்பாயின்மெண்ட் ஃபுல்லா புக் ஆயிடுச்சு, ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களால அவரை இப்ப பார்க்க முடியாது. இப்பதான் நம்ம ஹீரோ சென்ட் பண்ண மெசேஜ் பாக்குறாங்க, அவரும் 12க்கு மேல பாருங்கன்னு மெசேஜ் பண்ணிருப்பாரு. அவங்களும் ஓகேன்னு போட்டுட்டு, என்ன இன்னைக்கு திடீர்னு இவ்ளோ கூட்டம் ஹீரோவை பார்க்க வந்திருக்குன்னு கேட்க, அதை எங்க கேக்குறீங்க, இவங்கெல்லாம் டாக்டர் ஹீயை பார்க்க வரல, அவர் அழகா இருக்கிறதால அவங்க பொண்ணை இவர் தலையில கட்டி வைக்கணும்னு பாக்குறாங்க. நேத்து அவரு மாஸ்க் போடாம இருந்த வீடியோவை யாரோ குரூப்ல போட்டு விட்டுட்டாங்களாம். அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அந்த செக்யூரிட்டி வேற அந்த டாக்டர் இந்த கிளினிக்ல தான் பார்த்தேன்னு சொல்லவும், இவ்ளோ பேரும் அவரை பார்க்க இங்க வந்திருக்காங்க. அப்புறம் அவர் எதுக்காக எப்பவும் மாஸ்க் போட்டுட்டே இருப்பான்னு தெரியுமா, இதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு, அதனாலதான் அவரு மாஸ்க கிளட்ட மாட்டாரு, இங்க பாருங்க இதனாலதான் இந்த போர்டுல கூட நாங்க அவரு போட்டோ போடாம இருக்கோம் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோனும் ஓ இதுதான் காரணமானு பாக்குறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவை பார்க்க வந்த எல்லாருமே அவங்க பொண்ணு போட்டோவா காட்டிட்டு போறாங்க. அப்புறம் ஒரு வழியா எல்லாரையுமே டாக்டரோட லஞ்ச் டைம் வந்துச்சுன்னு அனுப்பி விட்டுறாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்டும் நீங்க இப்ப வெளியே வாங்கன்னு நம்ம ஹீரோவை ஒரு வழியா வெளியே அனுப்பி விட்டுறாங்க. அப்புறம் அவரும் டயர்டா வெளியே வந்து உக்காந்துட்டு இருக்க, ஹீரோயினும் நான் கிளீனிங் என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கேன், நர்ஸ் சொன்னாங்க நீங்க எந்த பேஷண்ட்ஸையும் இப்ப பார்க்க மாட்டேன்னு மெசேஜ் பண்ண, நீங்க நர்ஸ் கிட்ட கேட்டு பின்னாடி வழியா என்ன வந்து பாருங்கன்னு ஹீரோ மெசேஜ் பண்றாரு. அப்புறம் ஹீரோயினும் அங்க வந்து, நீங்க என்ன இங்க இருக்கீங்க லஞ்சுக்கு போகலையான்னு கேட்க, காலையில இருந்து செம்ம கூட்டம், இப்பதான் என்னால மூச்சே விட முடியுது, நீங்க சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் நான் உங்களுக்காக சாண்ட்விச் வாங்கிட்டு வந்தேன் கொடுக்குறாங்க. சரி நான் அதை அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க எதுக்காக இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்கீங்கன்னு கேட்க, இவ்வளவு நேரமா இங்கேயேவா இருந்தீங்க, இல்ல நான் அப்படியே ஒரு படத்துக்கு போயிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், ஏன் நீங்க வீட்டுக்கு போகல, எனக்கு டைம் கிடைச்சிருந்தா இந்நேரம் நான் தூங்கி இருப்பேன், ஏன்னா நான் வீட்டுக்கு போனா என் அம்மா சும்மா உங்களை பத்தியே கேள்வியே கேட்டுட்டு இருப்பாங்க, நீ அவரை பாத்திருக்கியா என்னன்னு. நம்ம ஹீரோயினும் உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது, ஆனா
உங்க ஃபேமிலி யாரும் உங்களை ப்ரெஷர் பண்ணுதா, இல்ல அதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்கா கேட்க, ஏங்க கல்யாணம் ஒன்னும் அப்பியரன்ஸால வரக்கூடாது, மனசும் ஒத்து போகணுங்க. நான் இன்னும் என் மனசுக்கு பிடிச்சவங்களை இன்னும் பாக்கலன்னு நம்ம ஹீரோயினை தான் பார்த்து சொல்றாரு. கட் பண்ண நம்ம ஹீரோயினுக்கும் அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் அவங்க வேலையை பத்தி கேட்க இவங்களும் அதை பத்தி சொல்லிக்கிட்டே அப்படியே தூங்கி போயிடுறாங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு நீடில்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஹீரோ எழுப்போம்னா அவங்க முழிக்கிறாங்க. எழுந்ததும் இது என்ன சென்ட், ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு, அது என் தூக்கத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்ல, அப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்காக புது சேஷை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. பிரிஸ்கிரிப்ஷனும் ரெடி பண்ணி கொடுத்துறாரு. நம்ம ஹீரோயினும் அந்த மருந்துல பத்தி ரிசர்ச் பண்ணிருப்பாங்கல்ல, இதெல்லாம் வேணாமேன்னு சொல்ல நம்ம ஹீரோக்குனா கோவம் வந்துருது. என்னங்க நீங்க ஏன் மெடிக்கல் ஸ்கில் மேலேயே சந்தேகப்படுறீங்களான்னு கேட்க, இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்ல, இத நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், ரெண்டுமே ஒரே பெனிஃபிட்ல தான் இருக்கு, அது வேணாமே, ஏன்னா அது ரொம்ப கசப்பா இருக்குன்னு சொல்ல, கூடிய சீக்கிரம் நீங்களே என்ன மாதிரியே டாக்டர் ஆயிடுவீங்க போலயே அப்படின்னு கலாச்சி விட்டுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினும், உங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணட்டுமா, நீ ஒரு ரிங் மாதிரி கையில எடுத்துட்டு உங்க கைய கொடுங்களேன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் என்னடா கையில கீழே போட்டு விட்டுருவாளோன்னு தயங்கிட்டே கையை நீட்ட, ஆனா நம்ம ஹீரோயின் அத அவர் கையில வச்சிடுறாங்க. அப்ப நீ என்ன கல்யாணம் ஆன மாதிரி நடிக்க சொல்றியான்னு கேட்க, ஆமா இதுல இருந்து தப்பிக்க இது ஒண்ணுதான் வழின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அதை கையில போட்டுக்கிட்டு அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. கட் பண்ணா அவரை பார்க்க வர பேஷண்ட் கிட்ட எல்லாம் வேணும்னே கையில இருக்க ரிங்கு தெரியணும்னே பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க, ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப அதுக்கு என்ன, அவங்களும் அவங்க பொண்ணு போட்டோ புடிங்கிட்டு போக, அவரும் ஏங்க உங்க பொண்ணு பார்க்க உடம்பு சரியாதவங்க மாதிரி இருக்காங்க, நான் வேணா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த ரிசப்ஷனிஸ்டும் அப்பாடா ஒரு வழியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சிக்னல் காட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் மெசேஜ் பண்றாங்க ஹீரோக்கு, இந்த மாதிரி நான் நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னருக்கு போறேன், என்னால மெடிசன் வாங்க வர முடியாது, நீங்க எனக்காக கொஞ்சம் மெடிசன் கொண்டு வரீங்களான்னு கேட்க, அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. கட் பண்ண நம்ம ஹீரோயினும் நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு ஹீரோக்கு மெசேஜ் பண்ண பார்த்தா அவங்க பேரண்ட்ஸும் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிடுறாங்க, நீங்க இங்க வராதீங்க, நம்ம வேற இடத்துல பாக்கலான்னு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ மெடிசன் எடுத்துட்டு வராரா, அவங்களும் இங்க இருந்து போயிடுங்கன்ற மாதிரி சைகையிலே காட்டவும் அவரும் புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ அப்ப கையில போன் எடுத்துட்டு வரல, அதனாலதான் அவரு நம்ம ஹீரோயின் மெசேஜ் பாக்கல. எனக்கு இப்பதான் மெசேஜ் வந்துச்சு, நான் போய் என் மெடிசனை வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, அப்பாவும் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்றாரு. அவங்களும் இல்ல வேணாம், நாங்க சாப்பிட்டு முடிச்சுல நானே போறேன்னு கிளம்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்துடுறாங்க. வந்து நீங்க பாட்டுக்கு அப்படியே பேரண்ட்ஸ் முன்னாடி வந்து நிக்கிறீங்க, அவங்க உங்களை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்க, அதுல இப்ப என்ன இருக்கு, அவங்க மட்டும் பார்த்திருந்தாங்கன்னு வைங்க, உங்க இன்ஃபர்மேஷன் வாங்கி எல்லா நெய்பர்ஸ்க்கும் கொடுத்திருப்பாங்க, அப்புறம் அவங்க எல்லாரும் வந்து உங்களைதான் தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல, ஓ நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன், சரி இந்தாங்க உங்க மெடிசன், அப்புறம் நீங்க கொடுத்த அந்த ரிங்க நான் ஒர்க்ல எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், நான் வேணும்னா உங்களுக்கு இன்னொரு ரிங் வாங்கி தரட்டுமா, இல்ல வேணாம் அது ஒன்னும் அவ்வளவு எக்ஸ்பென்சிவ்லாம் இல்ல சரி நான் கிளம்புறேன் இன்னும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு அங்க இருந்து போறாரு. அப்புறம் பார்த்தா அந்த ரிங்கு தொலைஞ்சுலாம் போல, அது நம்ம ஹீரோ வீட்டுல பத்திரமா தான் இருக்கு, காணும்னு நம்ம ஹீரோ போய் தான் சொல்லியிருப்போம் போல. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.